தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொஞ்சம் கவனிங்க. எவ்வளவோ அரசியல் கட்சிகளை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கலாம். ஆனால் சாமானிய மனிதனுக்கு அந்த கட்சிகள் குரல் கொடுக்குது என்றால் கொடுக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது முடிவாகப்பட்டது சுயநலமாகத்தான் அவர்களுக்கு போய் சேருது. ஆனால் அந்த கடைசி தருணத்திலே தமிழகத்திலே எவ்வளவு கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியாகப்பட்டது ஒரு கூட்டு குடும்பமாக இன்று தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இளைய பிள்ளைகளை உருவாக்கி லட்சியத்தில் உறுதி கொண்டு செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் படித்த பிள்ளைகளும் பட்டதாரிகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய 2026 தேர்தல் தனி களம் காணக்கூடிய தேர்தலாக நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து இருக்கிறார்கள். இளைய பிள்ளைகளை கூட அண்ணன் களத்தில் இறக்கி வேலை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலே இப்பொழுது ஆங்காங்கு வாக்குகளை கேட்பதற்காக கிராமங்கள் தோறும் நாம் தமிழர் பிள்ளைகள் படையெடுத்த விண்ணமாக இருக்கிறார்கள். நாங்களும் முடிவெடுத்திருக்கிறோம். பாருங்கள், பக்கத்தில் என் அண்ணன் இருக்கிறார், இங்கே பக்கத்தில் என் மாமா இருக்கிறார்கள். நாங்களும் இனி வரக்கூடிய தேர்தல் காலகட்ட சூழ்நிலையில் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் வாக்குகளை சேகரிக்கலாம் என்று இருக்கிறோம். எதற்காக என்றால், ஏன் சீமான் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய உறுதி கட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லலாம். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உண்மையிலேயே இது ஒரு கடைசி வாய்ப்பு. சாமானிய மனிதனுக்கு பாருங்க, ஒரு ரேஷன் கடையில் ஒரு அரிசி பிரச்சனை, ஒரு தண்ணி பிரச்சனை, உண்மையிலேயே எதிர்வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, இது மனிதனுடைய அடிப்படை வசதியாக இருக்கிறது. ஆனால் நடந்து முடிந்த ஒவ்வொரு கட்சிகளும் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளை பார்க்கின்ற வேளையிலே அவர்களுக்கே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான். காரணம், அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள் தான் அந்த தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள், தனியார் மருத்துவமனைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் என்று சொல்லுகிறார்கள் மேம்பாடாக இருக்கிறது, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு சென்ற உடனே என்னென்ன நோய்களெல்லாம் பார்க்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யதார்த்தமான விஷயம் என்னவென்று கேட்கின்ற வேளையிலே, ஒரு வயிற்று வலி என்று ஒரு சகோதரி சென்றாலும் ஒரு சகோதரன் சென்றாலும் 10 நாள் ஆகிவிடுகிறது அது முடிவுக்கு. அந்த மருத்துவர் இல்லை, அதை போய் பார்க்க வேண்டும், இதை போய் பார்க்க வேண்டும் என்று அலக்களிப்பது, உடன் இருப்பவரும் அலக்களிப்பது. அப்போ அரசாங்க மருத்துவமனை என்றாலே அவர்களுக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், மன சஞ்சலத்தை தான் ஏற்படுத்துகிறது எல்லா துறைகளிலுமே. ஆனால் அதை தான் செந்தமிழன் சீமான் சொல்கிறார், தரமான மருத்துவம் ஏழைகளுக்கு கிடைக்கிறதா என்று பார்க்கின்ற வேளையிலே கோட்டையில் இடக்கூடியது குடிசைக்கு வந்து சேருவதில்லை. ஆனால் அமைச்சர் பெருமக்கள் பேசுகிறார்கள், முன்னாள் அமைச்சர்களும் பேசுகிறார்கள், தங்களுடைய மருத்துவமனைக்கும் தங்களுடைய அரசு தனியார் பள்ளிகளுக்கும் தான் மாணவ செல்வங்கள் போய் சேர்கிறார்களே தவிர பணத்தை கொடுத்து அரசாங்கத்தில் இருப்ப பள்ளிகளுக்கு சரிவர வருவதில்லை. காரணம், கட்டமைப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் பேசுவது, நிதி ஒதுக்குவது எல்லாம் இருந்தாலும் அங்கே கட்டமைப்பு உண்மையிலேயே கிடையாது. அப்போ இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் குடும்பமாக சேர்ந்து அந்த உண்மையான காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற வேளையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாகப்பட்டது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமாக அமையும். மருத்துவ இலவசம், கல்வி இலவசம், ரேஷன் கடையில் சரியான முறையிலே உணவுகள் வழங்குவது, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு. அண்ணன் சொல்வது போல் ஆடு மாடு மேய்ப்பது எல்லா துறைகளிலும் அது அரசு உடைமையாக்கப்படும் என்று சொல்கின்ற வேளையிலே எல்லோரும் சிரிக்கிறார்கள். இன்று எல்லா மாநிலம் அல்ல, எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அது வந்து கொண்டிருக்கின்றது. உறவுகளே, ஒவ்வொன்றும் சாமானிய மனுஷன் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு தான் வேலை செய்ய முடியும். அந்த சாப்பாட்டுக்கு விவசாயி தேவை, எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். காரு பங்களா எல்லாம் வீட்டில் இருக்கும், ஆனால் குடிக்க தண்ணி சாப்பாடுலாம் அவன் செத்தே போயிடுவான். நீங்கள் நினச்சி பாரு, இந்த கொரோனா காலத்துலலாம் உண்மையிலேயே அங்கே எங்கடா செட்டியார் கடை திறந்துருக்குன்னு தான் போனானே தவிர அங்கே பெட்ரோல் வாங்குறதுக்கோ பைக் வாங்குறதுக்கோ போகவே கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி பாருங்கள், சாராயத்தில் தான் அந்த வருமானம் அந்த அரசாங்கம் ஓடுது. அது போதைப் பொருள் இல்லைங்கிறாங்க.
அது சட்டத்திட்டத்தின் பிரகாரம். ஆனால் கல் எறுப்பது, கல் இறக்கலான்னு சொல்லி சீமான் போராடும் போது வேண்டான்றாங்க. இதை நீங்கள் நல்லா நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு மரத்தில் வரக்கூடிய ஒரு குளிர்பானம், மரத்திலிருந்து மண்ணிலிருந்து தோண்டப்பட்ட ஒரு பானம், அது ஒரு போதைப் பொருள், அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்கிறாங்க, அரசியல் கட்சிக்காரர் சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலையிலெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு அது முன்னுரிமை கொடுக்கின்ற வேளையில் நாளைய இளைய பிள்ளைகள் நல்லபடியாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கு அந்த ஒற்றை மனிதன் செந்தமன் சீமான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளாகப்பட்டது உற்று நோக்கி படித்த பிள்ளைகள் கேட்ட வண்ணமாக இருக்கிறார்கள். இதில் எதுவுமே கிடையாது. நாம் இருப்பது இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்தில் சரி வரக்கூடிய இளைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்துவிட்டு போகலாம் என்று தான். நீங்கள் நினைத்து பாருங்கள், முன்னாள் அமைச்சராகட்டும் இந்நாள் அமைச்சராகட்டும் எவ்வளவோ கோடி கணக்கில் சேர்த்து வச்சுருக்காங்க. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீங்கள் நினச்சி பாருங்கள். பல்லாயிரம் கோடி, பேர் சொல்ல முடியாது. அந்த கோடியெல்லாம் எதுக்கு? தெருக்கோடிக்கு தான் போயிடும். கடைசியில் பார்க்க போனால் செத்தா ஒரு கோடி போடுவாங்க உறவு முறையில். அந்த கோடியை அதுவும் சமமாக தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு அன்றாட வேலை சிறிய உணவு தான். அந்த உணவே இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பேர் தூங்குறாங்க. ஆனால் இந்தியா டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க, தமிழ்நாடு முன்னோடி மாநிலங்கிறாங்க. உறவுகளே, இது அனைத்தும் சிந்திக்கக்கூடிய அளவுக்குத்தான் கடவுள் கொடுத்த குடையாக இருக்கிற நம்முடைய அண்ணன் படித்த பிள்ளைகளுக்கு ஞானத்தோடும் விவேகத்தோடும் அறிவோடும் ஆற்றலோடும் தனக்கு வரக்கூடிய சொற்களால் அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் ஒன்றுபடுவோம். வரக்கூடிய தேர்தலில் குடும்பமாக சேர்ந்து நாம் பணியாற்றுவோம். நாங்களும் பணியாற்றுகிறோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.